கோடை பண்பலை 100.5 வானொலியின் செப்புக செந்தமிழ் நிகழ்ச்சியின் அலப்பறைகள். வணக்கம். இது மகரந்த மலர்கள் வலையொலி. நான் கவிஞர் சி. ஜெயக்குமார். என்ன எல்லாம் நலமாக இருக்கீங்களா? வானொலி நிகழ்ச்சிகள் குறித்து நீங்கள் கொடுக்கின்ற ஆதரவிற்கு நன்றி நன்றி நன்றி. இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு அதிர்ச்சியாக இருக்கு. கோடை பண்பலை வானொலி நிகழ்ச்சிகளில் ஒன்றான செப்புக செந்தமிழ் நிகழ்ச்சியில் என்னென்ன அலப்பறைகள் பண்ணுறாங்க என்பது உண்மையிலே மிகவும் அதிர்ச்சி தரத்தக்க வகையில் உள்ளது. அதைத்தான் இந்த நிகழ்ச்சியில் நாம் கலந்துரையாட இருக்கிறோம். கோடை பண்பலை 100.5 தமிழ் வானொலி நேயர்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு வானொலி. சேலத்தில் இது 103.7 அஞ்சல் ஒலிபரப்பாக, தஞ்சாவூரில் 101.2 அஞ்சல் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது. இணையத்தின் வாயிலாக உலகெங்கிலும் உள்ள பல லட்சக்கணக்கான தமிழ் நெஞ்சங்கள் கேட்டு ரசித்து வருகின்றனர். இந்த வானொலி நிலையத்தினுடைய முதல் இயக்குநராக டாக்டர் முசிறி டி. வீராசாமி அவர்கள் பொறுப்பேற்றார். தமிழறிஞர். நல்ல தமிழ் நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. காலை 9 மணிக்கு இடம்பெறும் நிகழ்ச்சி தலையங்க நிகழ்ச்சியாக வானவில் இடம்பெற்று லட்சக்கணக்கான நேயர்கள் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கும் நிகழ்ச்சியாக இன்றும் மலர்ந்து வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் இந்த வானொலி நிலையத்தை தமிழறிஞர்கள் தலைமை ஏற்று நிகழ்ச்சிகளை நடத்தி வந்தபோது நிகழ்ச்சிகள் சிறப்பாக இருந்தன. சுந்தரா உடையப்பன், சுப்ரா சார், சவித்ரா சார் போன்ற தமிழறிஞர் பெருமக்கள் மிகச்சிறந்த கவனம் செலுத்தி தமிழ் நிகழ்ச்சிகளை உருவாக்கி நேயர்களை கவர்ந்து வந்தனால் கோடிக்கணக்கான நேயர்கள் கோடை பண்பலை 100.5 வானொலி நிலையத்திற்கு இன்றளவும் உள்ளனர். இப்படி இதன் சிறப்புகள் இருக்க, சில நிகழ்ச்சிகளில் நிகழ்ச்சி அறிவிப்பாளர்கள் செய்கிற கோளாறுகள், அலப்பறைகள் சொல்லி மாளாது. அன்பர்களே, கோடை பண்பலை ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 4 மணிக்கு செப்புக செந்தமிழ் என்னும் விளம்பரதார நிகழ்ச்சியை ஒளிபரப்பி வருகிறது. இந்த நிகழ்ச்சி 1 மணி நேரம் ஒளிபரப்பாகிறது. நேயர்கள் தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு நிலையத்தினுடைய இணைப்பை பெற்று 1 நிமிடம் பேச வேண்டும். நல்ல தமிழில் பேச வேண்டும். அப்படி பேசினால் பரிசு என்று அறிவிக்கிறார்கள். நேயர்களோடு உரையாடுகிறார்கள் அறிவிப்பாளர்கள். முன்பு 2 நிமிடம் உரையாடினால்தான் பரிசு என்றது இப்போ ஒரு நிமிடமாக குறைத்து விட்டனர். நல்லது, நிறைய நேயர்களுக்கு வாய்ப்பளிப்பார்கள் என்று கருதினோம். ஆனால் மிகவும் கடினப்பட்டு தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு செப்புக செந்தமிழ் நிகழ்ச்சியில் நாமும் தமிழில் பேச வேண்டும் என்று விரும்பி தொடர்பு கொண்டால் அங்கே நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய சில அறிவிப்பாளர்கள் பங்கேற்பாளர்களை, நேயர்களை துண்டிக்கும் விதத்தில் அவர்கள் செய்யாத தவறுகளெல்லாம் செய்ததாக தவறாக பேசுகிறீர்கள், தப்பு, இது தமிழ் இல்லை, இது கலந்து விட்டது, ஒரு 3 நொடி நீங்கள் இடைவெளி விட்டு என்றெல்லாம் கூறி துண்டிப்பதையே வழக்கமாக கொண்டுள்ளனர். இது நேயர்களுக்கு மிகவும் நெஞ்சத்தை துக்கப்படுத்துவதாக உள்ளது. பல நேயர்கள் தொடர்பு கொண்டு பேசினாலும் அவர்கள் துண்டித்து விடுகிறார்கள். செப்புக செந்தமிழ் நிகழ்ச்சியின் மூலம் கோடை பண்பலை வானொலி என்ன சொல்ல வருகிறது? 1 நிமிடம் தமிழில் செந்தமிழில் பேச யாருக்கும் இங்கு தகுதி இல்லையா? ஏன் பங்கேற்பாளர்களை தொடர்ந்து தெளிவாக பேச நீங்கள் அனுமதிப்பதில்லை? குற்றம் கண்டுபிடித்து பேசுகிறீர்கள். 9/3/2025 அதாவது இன்று ஞாயிற்றுக்கிழமை 4 மணிக்கு ஆர்.பி. ரமேஷ்குமார் என்ற ஒரு அறிவிப்பாளரும் ஒரு பெண் அறிவிப்பாளரும் பணியில் இருக்கின்றார்கள். நான் தொலைபேசி தொடர்பு கொண்டேன். எனக்கு இணைப்பு கிடைத்தது, பேசினேன். சேலம் மாவட்டம் வீரபாண்டியிலிருந்து செப்புக செந்தமிழ் நிகழ்ச்சிக்கு வானொலி நேயர் சி. ஜெயக்குமார் பேசுகிறேன் என்று அறிமுகப்படுத்தி கொண்டேன். உங்கள் வீட்டில் யார் யார் இருக்கிறார்கள் என்று ஆர்.பி. ரமேஷ்குமார் என்ற அந்த அறிவிப்பாளர் கேட்டார். என் வீட்டில் என் துணைவியார் என்று நான் பதில் சொல்லி கொண்டிருக்கும் போதே அவர் குறுக்கிட்டு, என் வீட்டில் என்று எப்படி வரும்? எனது வீட்டில் என்று அல்லவா வரும்? வீடு என்பது அஃறிணை அல்லவா? ஆகவே எனது என்று நீங்கள் கூற வேண்டும். என் என்பது தவறு என்று தவறு கண்டுபிடித்து நிகழ்ச்சியிலிருந்து துண்டித்து விட்டார். என்னையா உங்கள் தமிழ் அறிவிப்பாளர் ஆர்.பி. ரமேஷ்குமார் அவர்களே, என் வீட்டில் என்பது தவறான பிரயோகமா? என் சமையலறையில், என் இல்லத்தில் என்பது தவறான தமிழா? என்ன தமிழ் வளர்க்கிறீர்கள்? செப்புக செந்தமிழ் என்று நீங்கள் வைப்பது தான் விதியா? நீங்கள் வைப்பது தான் சட்டமா? ஆர்.பி. ரமேஷ்குமார் ஏதோ பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிவார் என்று அறிவருகிறேன். தமிழ் இவங்களுக்கு மட்டும்தான் தெரிந்தது. தமிழ் மொழி உங்களுக்கு மட்டும்தான் தமிழ் தாய்மொழியா? எங்களுக்கும் தாய்மொழி தான்.
இன்னொரு போன முறை சில ஆண்டுகளுக்கு முன்பு நான் இதே நிகழ்ச்சியில் செப்புக செந்தமிழ் நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்ட போது இதே அந்த ஆர்பி ரமேஷ்குமார் நிலையத்தில் இருந்த நிகழ்ச்சியில் இருந்தார். நான் என்னை அறிமுகப்படுத்த போது என் பெயர் சே ஜெயக்குமார் என்று குறிப்பிட்டேன். சே ஜெயக்குமார் என்று தமிழ் பெயர் அல்ல என்று சொல்லி நிகழ்ச்சி துண்டித்து விட்டார். இப்போ தமிழில் பெயர் வைத்தவர்கள் மட்டும்தான் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டும் என்ற விதிமுறை இருக்கிறதா? அப்படி பார்த்தாலும் ஆர்பி ரமேஷ்குமார் என்பதும் தமிழ் பெயர் அல்லவே. ஆக செப்புக செந்தமிழ் என்று கூறிக்கொண்டு தமிழை சிதைக்கிற, தமிழை அவமதிக்கிற, தமிழை பேசுகிற தமிழ் அறிஞர்களை அவமதிக்கிற, துன்புறுத்துகிற செயலை கோடை பண்பலையினுடைய செப்புக செந்தமிழ் நிகழ்ச்சி நெறியாளர்கள் ஆர்பி ரமேஷ்குமார் போன்றவர்கள் செய்து வருகிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு நல்ல தமிழை பேச விரும்புகிற நேயர்களுக்கு வாய்ப்பளிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக செப்புக செந்தமிழ் நிகழ்ச்சி இருக்க வேண்டும். ஆரம்பத்தில் அப்படித்தான் இருந்தது. தொடர்ச்சியாக நேயர்களை பேசவிட வேண்டும். அவர்களை இடைமறித்து குறுக்கே பேசி அவர்களை குழப்பி நிகழ்ச்சி நடத்துவது என்பது எப்படி வெற்றிகரமான நிகழ்ச்சியாக இருக்க முடியும்? நிறைய பேர் வெற்றியடையக்கூடாது என்று அறிவிப்பாளர் ஆர்பி ரமேஷ்குமார் நினைக்கிறாரா? இந்த நிகழ்ச்சியை முதலில் நிறுத்திவிடுங்கள். செப்புக செந்தமிழ் நிகழ்ச்சி எந்த வகையிலும் அதனுடைய நோக்கத்தை நிறைவேற்றவில்லை. இது போன்ற சில அறிவிப்பாளர்களுடைய அலப்பறைகளால் அந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பம்சமே குலைந்து போய்விட்டது. இவர்கள் வைத்ததுதான், இவர்கள் நினைத்தால் துண்டிப்பார்கள், இவர்கள் நினைத்தால் அழைப்பார்கள் என்றெல்லாம் இருப்பது ஏற்புடையதல்ல. கோடை பண்பலை நிலையத்தினுடைய மாண்பை சிதைக்கும் வகையில் செப்புக செந்தமிழ் நிகழ்ச்சியினுடைய அறிவிப்பாளர் செயல்படுவது நம் கவனத்துக்கு நன்றாகவே வந்துள்ளது. ஒவ்வொரு பங்கேற்பாளரையும் நீங்கள் அவமானப்படுத்துகிறீர்கள். ஒரு வானொலி நேயர் எவ்வளவு கடினப்பட்டு அந்த எண்களை சுற்றி இணைப்பை பெறுகிறார். அவரை ஒரு நிமிடம் கூட பேச விடாமல் முடுக்கி விடுவது என்ன செயல் ஆர்பி ரமேஷ்குமார்? அங்கு இருக்கக்கூடிய நிலைய நிகழ்ச்சி பொறுப்பாளர்கள், நிலைய இயக்குநர்கள் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு நல்ல வானொலி நிலையம், தமிழ் நிலையம், உலகெங்கும் தமிழ் ஒளிபரப்பக்கூடிய ஒரு நிலையம், தமிழ் போட்டி, செந்தமிழ் போட்டி என்று செந்தமிழில் நன்கு பேசக்கூடிய தமிழ் அறிஞர்களை கூட பேச விடாமல் தடுத்து, குற்றம் கண்டுபிடித்து, குறை கூறி, அலப்பறை செய்து, அழிச்சாட்டியம் செய்து பேச விடாமல் துண்டிப்பது எப்படி சரியான செயலாக இருக்க முடியும்? இது எப்படி நாம் பொறுத்து கொள்ள முடியும்? வானொலி நேயர்கள் எப்படி பொறுத்து கொள்ள முடியும்? வாய்ப்பே இணைப்பே கிடைப்பதில்லை. அப்படி இணைப்பு கிடைத்தாலும் இது போல குளறுபடிகளை செய்வது. அந்த நிகழ்ச்சியிலிருந்து ஆர்பி ரமேஷ்குமார் என்பதை தயவு செய்து நீக்கிவிடுங்கள். செப்புக செந்தமிழ் நிகழ்ச்சி அந்த நோக்கத்தை நிறைவேற்றவில்லை. நிகழ்ச்சியில் எவ்வளவோ நல்ல மாறுதல்களை செய்யுங்கள். தமிழ் நிகழ்ச்சியில் நன்கு தமிழ் பேசக்கூடிய தமிழர்களை பேச வையுங்கள். கவிதைகள், கதைகள், கட்டுரைகள், இலக்கியங்கள் பற்றிய குறிப்புகள் எவ்வளவோ பேசலாம். கோடை பண்பலை அதுபோன்று எதையுமே செய்யவில்லை. தமிழ் வளர்ப்பதாக ஒரு நிகழ்ச்சியை வைத்துக்கொண்டு அது பேச விரும்புபவர்களை இடையில் மறித்து, நீ தப்பு செய்து விட்டாய், நீ தவறு செய்து விட்டாய் என்று துண்டித்து விட்டு இப்பிரிதுரை பேச வைத்து யாருமே தமிழை ஒழுங்காக பேசவில்லை என்று ஒரு அறிவிப்பு செய்துவிட்டு தமிழை வைத்து குளறுபடிகள், குழப்பங்கள் செய்து நிகழ்ச்சியாகவே அந்த நிகழ்ச்சியை நான் பார்க்கிறேன். கோடை பண்பலை இந்த தவறை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று அதனுடைய கோடிக்கணக்கான தமிழ் நேயர்கள் சார்பில் நான் கேட்டுக்கொள்கிறேன். சில அறிவிப்பாளர் செய்யக்கூடிய இந்த குளறுபடிகளால் நிலையத்தினுடைய நற்பெயரும் நிகழ்ச்சிகளுடைய நற்பெயரும் கெட்டுப்போகிறது என்பதை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். சென்னை வானொலி நிலைய இயக்குனர், கோடை பண்பலை நிலைய இயக்குனர், நிகழ்ச்சி தலைவர்கள் இதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். இந்த நிகழ்ச்சியை மிகவும் பொழுதுபோக்கு அம்சமாக, மிகவும் நேயர்கள் பங்கு கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நிகழ்ச்சியாக நடத்துங்களேன். ஏன் இப்படி இறுக்கமாக விதிமுறைகள் எல்லாம் வைத்துக்கொண்டு ஒரு நிமிடம் முன்னால் தமிழ் பேச முடியவில்லை என்றெல்லாம் நேயர்களை குறை சொல்லி குற்றம் கடிந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறீர்கள்? அப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்த வேண்டிய அவசியம் என்ன? கோடை பண்பலை நிகழ்ச்சி அறிவிப்பாளர்களே, சிந்தியுங்கள், நிகழ்ச்சியை மெருகேற்றுங்கள், புத்தாக்கம் கொடுங்கள். அப்பொழுதுதான் நேயர்கள் உங்களை இருகரம் கூப்பி வரவேற்பார்கள், நிலையத்துக்கும் நற்பெயர் கிடைக்கும் என்பதை இந்த தருணத்தில் நேயர்களுடன் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நல்ல நல்ல நிகழ்ச்சிகளை வழங்குங்கள். அப்போதுதான் நேயர்கள் தங்கள் செவிகளை உங்களுக்கு கொடுப்பார்கள் என்பதை கூறிக்கொண்டு இந்த தவறை திருத்திக் கொள்ளுங்கள் என்று ஆர்பி ரமேஷ்குமார் என்ற உள்ளிட்ட அந்த அறிவிப்பாளரை கேட்டுக்கொள்கிறேன். நேயர்களே, இதுபோன்று உங்களுக்கும் நேர்ந்த நிகழ்ச்சிகளை என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நாம் நிகழ்ச்சியில் அவற்றை ஒளிபரப்புவோம். அப்போதான் திருந்துவார்களா என்று பார்ப்போம்.
நன்றி, வணக்கம். அன்புடன் கவிஞர் சே. ஜெயக்குமார். வணக்கம்.